பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर மகாபெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் சேர்ந்து இந்த மிக 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 பிரத்யேகமான காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சவிதா. மீண்டும் அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அதை பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக நாம் இங்கு இன்று இருக்கிறோம். உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் டிவோட்டீஸ்க்கு. ஓகே, இந்த வைகாசி அனுஷம் விஸ்வாவசு வருஷத்துல பெரியவாளுடைய மகா அனுஷம்ங்கிறது ஜூன் 10 வருது சவிதா. ஓகே. அதையொட்டி ஜூன் 8 அன்னைக்கு ஒரு பெரிய விழா எடுக்கணும் அப்படின்னு மாமாவுடைய ஆசை. அதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கா. சோ நம்ம ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இட் ஹாஸ் டு பி ஓபன் டு ஆல் டிவோட்டிஸ். டிவோட்டிஸ் இல்லாம ஃபங்க்ஷனே கிடையாது. கண்டிப்பா. பக்தாள் இல்லைன்னா பகவான் எங்க அப்படிங்கிற மாதிரி பக்தாள் இருந்தாதான் ஒரு விழாவே சோபிக்கும் இல்லையா? சோ அவள்லாம் வந்தாதான் நல்லா இருக்கும். சோ அத்தனை பேரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நம்ம வருஷம் முன்னாடியும் பண்ணியிருக்கோம். பெரிய விழாக்கள் சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் 1 அப்படின்னு சொல்லிட்டு 2019 செப்டம்பர் 1 ஒண்ணு பண்ணினோம். அதுக்கப்புறமா மகாபெரிவாளுடைய இந்த நம்ம சரணாலயம் திறப்பு விழாவாக சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் 2 பண்ணினோம் நம்ம. அது இப்போ இந்த முறை 2022 அதை பண்ணினோம். இப்போ 2025 ஜூன் 8 சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் 3 ப்ரோக்ராம் பண்றோம். எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரணாலயம்ல மனசு மாமாக்கு பெரிய மனசு, ஆனா இடம் நம்மளுக்கு சரணாலயத்துல அதுக்கு சின்ன இடமா இருக்கிறதுனால நம்ம வாணி மஹால் மெயின் ஹால், பெரியவாளுடைய பேரே தான் அந்த ஹாலுக்கு, சர்வம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஹால் தான் அந்த ஹால், மெயின் ஹாலுக்கு பேரு. அந்த ஹால்ல இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ அந்த ப்ரோக்ராம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதுல நாம கலந்துட்டா நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்க உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் த டேட், ஜூன் 8 சண்டே. ரொம்ப எல்லாருக்குமே கம்ஃபர்டபுள் டேட். ஈவினிங் யூ ஷுட் ஆக்குபை த சீட்ஸ் பை அரௌண்ட் 4:15 4:30க்கு ஆக்குபை பண்ணிக்கோங்க சீட்ஸ். வாணி மஹால், வாணி மஹால்ல. சௌமியா, இதுல சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் 1 விசாலாட்சி மாமியோட பாடல்கள் பிரத்யேகமா, அதுவே ஒரு பெரிய அபூர்வம். அது எப்படி மாமாவுடைய சம்பந்தத்துக்கு சரணாலயம் மூலமா அதை பண்ணினோம்னு. ஆமா அப்புறம் செகண்ட் டைம் சரணாலயத்தோட இனாகுரேஷனே அவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணினோம். ஆமா இந்த சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் 3 இதோடைய அந்த தீம், இது இது என்னெல்லாம் இருக்க போறதுன்னு ஒரு சின்ன நம்ம டீடைல்ஸ் we will share. ஒவ்வொரு இதுலயும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா பண்ணலாம். இது முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி சேவ் த டேட், ஜூன் ஆமா 8. ஃபர்ஸ்ட். ஜூன் ஆமா 8 சண்டே ஈவினிங் ஒரு 4:30 4:15 4:30க்குள்ள ஆக்குபை பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க அது சொன்னேன். வாணி மஹால். ஆமா. இப்போ இந்த தீம் பத்தி ஒரு சின்ன அவுட்லைன் சென்னை டிவோட்டிஸ் டி கோசம். நகர்ல இருக்கு சவிதா. அட்ரஸஸ் வில் ஓகே, ஷேர் ஆன் த சரி, வாணி மஹாலுக்கு. நம்ம அட்ரஸும் கொடுக்கலாம். ஓகே, ஆமா ஓகே. ஆமா. இந்த சித்தி தீம் பத்தி ஒரு பிராட் அவுட்லைன் கொடுத்துடுங்க. சித்தீம் அப்படின்னு சொல்லும் பொழுது சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் அப்படிங்கிறது ஒரு டாபிக். அந்த அது எவ்ரி டைம் நம்மளுடைய மாமா எடுக்கின்ற இந்த பெரிய விழாவிற்கு அந்த சர்வம் ஸ்ரீ. டைட்டிலே ஆல் இன்க்ளூசிவ். அந்த ஆமா, டைட்டில் எல்லாமே சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த டைட்டில் வி கீப் த டைட்டில், சேம் டைட்டில் தான் நம்ம வைக்கிறோம். இந்த முறை தீம் பாத்தீங்கன்னா ஞானத்தை தேடி. மாமா சொல்லுவா, ஞானத்தை தேட வேணாம், அஞ்ஞானத்தை விட்டுட்டா ஞானம் கிடைச்சிருமே அப்படின்னு. அதை தேடின்னு இருப்பானே, அக்ஞானம் நம்ம கிட்ட ஒட்டின்னு இருக்கு, அதை விட்டுட்டோம்னா ஞானம் வந்துரும் அப்படின்ட்டு. சோ ஆல் த எஃபர்ட்ஸ் ஆஃப் எப்படி இந்த அக்ஞானத்தை நம்ம விடுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது சவிதா. நம்ம வாழ்க்கையில பார்த்தேன்னா ஒன்னும் நம்ம புஸ்தகங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கைகளே நம்மளுக்கு ஒரு பாடமா அமையாது. அவ வாழ்க்கையில எப்படி அதை ஃபாலோ பண்ணினா, அவளுக்கும் நம்மளுக்கு இருக்க அதே கஷ்டங்கள் அதே சேலஞ்சஸ் தானே இருந்திருக்கு. பட் அவளால எப்படி
இந்த தெளிவோடு இருக்க முடியறது எப்படி அவளுக்கு வந்து அந்த ஞானம் இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த அஜ்ஞானத்தை எப்படி அவ விட்டா அப்படிங்கிற அந்த ஒரு கொஷன் நம்மளுக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. சோ மாமா வந்து இந்த மாதிரி என்ன சொன்னா, ஞானத்தை தேடி அப்படின்னு சொல்லியிருக்கா. சோ அஜ்ஞானத்தை விட்டு ஞானத்தை தேடும் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த விழா வந்து the doors are open, the invitations are there. எல்லாருக்கும் there is no cost to it சவிதா. காஸ்டே கிடையாது. காஸ்ட்ங்கிறது வந்து உங்களுடைய டைம் தான். நான் அங்க வரணும், அங்க ஒரு 3 மணி நேரம் ஒரு பெரிய சத்சங்கத்துல ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனசு இருந்தா போதும். அதுதான் காஸ்ட், வேற எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ. சோ அங்க எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் மாமாவுடைய ஆசை. சோ அங்க வந்து நம்ம பெரிவாளுடன் இணைந்து பயணித்தவர்கள், பெரிவாள வாழ்க்கையில இஷ்ட தெய்வமாக வைத்துக்கொண்டு அவளுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாத்தின்னு இருக்காவா அப்படின்னு பார்க்கக்கூடிய எல்லாரையுமே நம்ம அன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பும் அன்னைக்கு இருக்கு. எல்லாரும் அந்த ப்ரோக்ராம்க்கு வரணும். அத ஒரு 3 மணி நேரம், 2.5 மணி நேரத்துல 3 மணி நேரம் இருக்கும் அந்த ப்ரோக்ராம். அது நீங்க எல்லாம் வரும்பொழுதுதான் அது வந்து உற்சாகமா இருக்கும். பெரியவாளுக்கு எப்படி வந்து அத்தனை பேரும் வந்து ஒரு சத்சங்கத்துல கலந்துக்கும் பொழுது அந்த உற்சாகம், ஒரு ஒரு நாம சங்கீர்த்தனை இருந்ததுன்னா பாடுறவா இருந்தாலும் அங்க பக்தாள்லாம் சேர்ந்து கூட பாடும் பொழுதுதான் வந்து அந்த நாம சங்கீர்த்தனம் வந்து எடுபடுறது இல்லையா? அப்பதான் வந்து யூ ரியலி see the வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த நாம சங்கீர்த்தனம். அந்த மாதிரிதான் வந்து இந்த விழாக்கள் வந்து ரொம்ப அழகா எடுக்கணும். அதனுடைய இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து பண்றதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கும் பொழுது நம்ம எல்லாம் அதுல கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான். சோ இந்த வீடியோ குறிப்பா நீங்க சேவ் பண்ணிக்கணும் இந்த டேட்டை அப்படின்னு சொல்லி, ஞானத்தை தேட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் அந்த இடத்துல அன்னைக்கு ஒரு சேர மாமாவோட இணைந்து நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம பண்ணணும் அப்படின்னு. மூணாவது பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஜஸ்ட் ஏன்னா ஒரு என்னதான் வந்து பெரிய ஹாலா இருந்தாலும் நம்மளுக்கு வி வாண்ட் டு நோ ஹவு மெனி பீப்புள் வில் பி ஏபிள் டு ஜாயின், எத்தனை பேரால அன்னைக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கும் எடுக்கிறோம் சவிதா. அதுக்குதான் மெயினா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு ஃபார்ம் ஒண்ணு கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தேன்னா விஸ்வா ஒரு ஃபார்ம் ஆட் பண்ணிருப்பா. அதுல உங்களுடைய பேர், உங்களுடைய போன் நம்பர், உங்க ஃபேமிலில இருந்து உங்களையும் இன்க்ளூட் பண்ணி எத்தனை பேர் வருவா. இப்ப நான் போடுறேன்னா என்னோட ஃபேமிலில இருந்து 5 பேர் வரப்போறா அப்படின்னு சொன்னேன்னா, நான் சௌமியா என்னோட போன் நம்பர் கொடுத்து 5 பேர் வரப்போறா அப்படின்னு சொன்னோம்னா, நான் வந்து எனக்கு தெரியும் ஒரு 5 people ஆர் கம்மிங். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் டு கெட் அன் எஸ்டிமேட் ஆஃப் எத்தனை பேர் வரப்போறா இத்தனை அப்படிங்கறதும் பேர் தயார் வரப்போறான்னு பண்ணி தெரிஞ்சு அதுக்கேத்தாப்படி ஏற்பாடுகள் பண்றது. எல்லா ஏற்பாடுகளுமே வந்து மொத்த பேரும் வரணும், இன்னும் அதிகம் பேரும் வரணுங்கிற ஒரு ஆசைத்தான். அதனாலதான் வந்து நம்ம பெரிய இடமே பார்த்திருக்கோம். அதனால நீங்க எல்லாருமே எவ்வளவு பேர், ஏன்னா மெயினா பார்த்தேன்னு வச்சுக்கோங்க கவிதா, அவுட் சைட் ஆஃப் சென்னை இருக்குவாளுக்கெல்லாம் நம்ம வந்து அட்வான்ஸா இப்ப சொல்லிட்டோம் 8 ஜூன். அப்பதான் பிளான் யாருக்கெல்லாம் வந்து பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா, நம்ம லாஸ்ட் டைம்லாம் பார்த்தேன்னா சிங்கப்பூர், துபாய்ல இருந்து எல்லாம் வந்திருந்தா. ஏன்னா ஆமா. தே வாண்டட் நாட் டு மிஸ் திஸ் ப்ரோக்ராம். நிறைய அவுட் சைட்ல இருந்து, அவுட் சைட் ஆஃப் இந்தியா கூட நிறைய பேர் பிளான் பண்ணி வந்திருந்தா. சோ இந்த ப்ரோக்ராமுக்கு யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவ எல்லாரும் புக் பண்ணிக்கோங்க, உங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க, தயார் நிலையில இருங்கோ. இந்த இந்த ஈவெண்ட்ல லிங்க் வாட்ஸ்அப்ல வந்து மறக்காம இந்த லிங்க் கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுங்க. அந்த லிங்கை ஃபில் பண்ணி, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை மட்டும் ஃபில் பண்ணீங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் அஸ் டு டேக் த எஸ்டிமேட். ஸோ உங்களை எல்லாரையும் ஜூன் 8 மாமாவுடன் இணைந்து சந்திக்க நானும் சவிதாவும் ரொம்பவே ஆவலா இருக்கும். இந்த ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இன்னும் வரும் வாரங்களில் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்றோம். ஸோ இட்ஸ் அ பில்ட் அப் டு த ப்ரோக்ராம். ஸோ நம்ம எல்லாருமே ஜூன் 8 அன்னைக்கு அவசியம் வாணி மஹால்ல சந்திப்போம். பெரியவா சந்தி. மாமா வந்து இந்த ப்ரோக்ராம்க்கோசரம் முழு மூச்சா வந்து எத்தனை உழைச்சுட்டு இருக்காங்கிறத கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். அந்த இது வந்து ரொம்ப அற்புதமா, ரொம்ப பெர்ஃபெக்டா மகாபெரியவா ஆக்ஞைப்படித்தான் மாமா பண்ணிட்டு இருக்கா. அதனால இது ரொம்ப பிரமாதமா வரும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. சௌமியா சொன்ன மாதிரி பக்தாள் ரொம்ப முக்கியம். சோ நீங்க அத்தனை பேரும் அவசியமா பிளான் பண்ணி சேவ் த டேட் கலந்துக்கோங்க. மறக்காம அந்த விஸ்வாஸ் கொடுத்திருக்கிற அந்த லிங்க் கீழே இருக்கு, அங்க போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. இன்னும் வரும் வாரங்களில் இதை பற்றிய இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நானும் சௌமியாவும் மிகுந்த ஆர்வத்துடன் காத்துக்கொள்வோம். பெரியவா சரணம். அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம். குரு பாதமே சரணம். மகா பெரியவா சரணம்.